கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 22:6. மேத்யூ 22:6. மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இப்ப ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய தங்களுக்கு கொடுத்த காரியத்தை, தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டாங்க. வயலுக்கு போறது, ஊழியம் பார்க்கறது. அவங்க பொல்லாதவங்க கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவங்க போயிட்டாங்க. ஆனா இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது, எல்லார மாதிரி அவங்க நிராகரிக்கல. ஏன்னா ஒரு சிலர் என்ன கர்த்தரை பத்தி கவலைப்படாம போறாங்க, சிலர் அவங்கள ஏளனம் பண்றாங்க போறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஊழியக்காரனை பிடித்து, அதாவது தேவனால செய்தி அனுப்பப்பட்ட ஒரு ஆளுங்களை பிடிச்சு அவங்கள கைது பண்ணக்கூடியது. இது ஒரு விபத்து இல்ல, இவர்கள் வேண்டுமென்றே செய்யக்கூடிய காரியம். இவங்க யாருன்னா, முன்னாடி வந்த எல்லா ஊழியக்காரர்களும் யாரு, எல்லா தீர்க்கதரிசி, ஏசாயா, இல்ல எரேமியா, எசேக்கியேல், ஆமோஸ், இப்படி வந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் அடுத்து புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது யோவான் ஸ்நானகனை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறோம். அதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம வாழுகிற இந்த சமகாலத்திலையும் இன்றைக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கத்தினால, சுவிசேஷம் பிரசங்கிப்பதனால மக்கள் எவ்வளவு பேர் கொலை செய்யப்படுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. எரேமியா 22:2 எரேமியா எப்படி கொலை செய்யப்பட்டார்னு. அதே மாதிரி 2 நாளாகமம் 24வது அதிகாரத்துல 20-21 பார்க்கிறோம். சகரியா எங்க தேவாலயத்துக்குள்ளே கொலை செய்யப்பட்டது. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன, மத்தேயு 23வது அதிகாரம் 34-35 வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீங்க உங்களுக்கு அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசிகளையே கொலை செய்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. அடுத்து என்ன பண்றாங்க, அவங்கள அவமானப்படுத்தி, அதாவது அவங்கள கொலை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அவமானம் பண்றாங்க, ஏளனம் பண்றது, அவங்கள ரொம்ப மோசமான முறையில இது பண்றது. எதற்காக? அதாவது ராஜாவை அவமானப்படுத்துவதாக அவங்க என்ன பண்றாங்க, மற்றவர்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். நம்ம அப்போஸ்தலருடைய 5வது அதிகாரம் 40-41 வசனத்துல பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் பிடித்து அடிக்கப்பட்டு அவங்க எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அப்ப அவங்கள பிடிச்சு என்ன பண்றாங்க, அவமானம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கடைசியா கிளைமேக்ஸ் என்ன, கொலை செய்யக்கூடிய மக்களா. அதாவது என்ன, அவங்க இந்த செய்தி சொல்லக்கூடிய ஒரு ஆளை, இவன் சொன்னாதானே நமக்கு கர்த்தருடைய சத்தம் கேக்குது, அதனால அதை நம்ம கொலை செய்யணும். அப்ப என்ன, அவங்க ராஜாவினுடைய அதிகாரத்தை நிராகரிக்கிறாங்க. கல்யாண விருந்து கூப்பிட்டவங்கள நீங்க நல்லா கவனிங்க. இவங்க யாரு, கல்யாண விருந்துக்கு அழைக்க வந்தவங்கள நீங்க ரொம்ப இது பார்க்கும்போது, நம்ம பழைய ஏற்பாட்டுல உள்ள தீர்க்கதரிசிகளை பார்க்கும்போது, ஏசாயாவை வாளால 2 அறுத்தாங்க, சகரியாவை கல்லால எரிஞ்சு கொண்டாங்க, எரேமியாவை அடிச்சு கொண்டாங்க, யோவான் ஸ்நானகன் கழுத்தை வெட்டினாங்க, இயேசு கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையில மரிக்க வைத்தாங்க. ஆதி அப்போஸ்தலர் எல்லாரையும் கொலை செய்யக்கூடிய ஒரு மக்களா மாத்தினாங்க. அதற்கு பின்பாக நம்ம பார்க்கிறோம், முதலாக அப்போஸ்தலருடைய 7வது அதிகாரம் 52வது வசனத்துல பார்க்கிறோம், ஸ்தேவான் அங்க கொலை செய்யப்படக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ஒரு கடினப்பட்ட இருதயம் என்று சொல்லக்கூடியது என்ன இருக்காது, ஒரு நடுநிலைமையில இருக்காது. ஏன்னா அவங்க ராஜாவினுடைய அழைப்பை நிராகரிக்கும் போது அவங்க இருதயம் கடினப்படுது. கடைசியில் அந்த இருதயம் என்ன பண்ணுது, ராஜாவினுடைய அதிகாரத்திற்கு எதிராக யார் அவங்கள அடிச்சாரோ, யார் அவங்களுக்கு செய்தியை சொன்னாங்களோ அவங்கள பிடிச்சு அவமானப்படுத்தி கொலை செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தேவனுடைய அழைப்பு வரும்போது, அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாம நீங்க போகும்போது அது என்ன பண்ணுது, ஒரு பகுதி மக்களை என்ன பண்ணுது, கர்த்தருடைய செய்தியை சொல்றவங்கள கொலை செய்யக்கூடிய ஒரு காரியத்துல கொண்டு போய் விட்டுருது. இன்றைக்கும் பாருங்க, நிறைய தேசங்கள்ல ஓரின சேர்க்கையார்கள் கல்யாணம் பண்ணலாங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாலையும் சரி, நாங்க வாழுகிற இங்கிலாந்துலயும் சரி, நிறைய தேசங்கள்ல, எல்லா தேசங்களையும் ஒரு சில நாடுகளை தவிர்த்து நிறைய தேசங்கள்ல கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இவங்களை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லியாச்சுல்ல,
இவங்க ஏன் வந்து அவங்களா போய் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வாழ மாட்டேங்கிறாங்க? ஏன் வந்து அவங்க வந்து சபையில வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி சண்டை போடுறாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய நோக்கம் கல்யாணம் பண்றது இல்ல. அவங்களுடைய நோக்கம் இந்த செய்தி நம்ம சொல்றோம் இல்லையா? நம்ம வந்து பாவத்த பாவம்ன்னு சொல்றோம் இல்லையா? அது சத்தம் வரக்கூடாது. அன்றைக்கு அதே தான் நடத்துனாங்க. அதே இது இன்றைக்கும் நம்ம வாழுகிற இந்த நாட்கள்ல நடக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கக்கூடியத பார்க்கிறோம். அதனால நீங்க வந்து கர்த்தருடைய சத்தத்த, கர்த்தருடைய செய்திய சொல்லும்போது, உங்களுக்கு எதிர்ப்பு வருங்கிறத நினைச்சு நீங்க ஆச்சரியப்படாதீங்க. நீங்க கர்த்தருடைய செய்திய பேசுனீங்கன்னா, உங்களுக்கு எதிராக காரியங்கள் நடைபெறும். அதனால தைரியமா கர்த்தருடைய வார்த்தைய பேசுங்க. வல்ல பிதாவே, இதோ நாங்கள் உம்முடைய செய்தியை சொல்லும்போது, எங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளும், எங்களுக்கு எதிரான காரியங்கள் நடைபெறும் என்பதை அறிந்திருக்கிறோம். அதனால நாங்கள் ஆச்சரியப்படாமல், இன்னும் தைரியமாய் உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.